டீ கடையில, ஃபேமிலி ஃபங்ஷன்ல, ஆர் பஸ், ட்ரெயின் டிராவல்ல யாராவது ஒருத்தர் நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருக்கிறத பார்த்துருந்துருப்போம். என்னடா இந்த ஆளு வாய்க்கெல்லாம் வலிக்காதா? அப்படின்ற மாதிரி கூடலாம் நமக்கே தோணி இருந்திருக்கும். பூமர் அங்கிள், பூமர் ஆன்டின்னு கூட நம்ம கலாய்ச்சிருந்திருப்போம். மேபி ஏஜ், அவங்க ஜென்ரேஷன் கேப், என்ன வேணுமோ தோணி இருந்திருக்கும். அப்படியே நம்ம ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா, அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தா கூட அப்படியே பதறும். ஃப்ரெண்டு கிட்ட கடனா குடுத்த காச ரிட்டர்ன் கேட்கிறப்ப, ஏதோ நாமளே கடன் வாங்குற ஒரு கில்ட்னஸ் நமக்குள்ள வந்துட்டு போகும். அவங்க ரொம்ப பேசுறாங்க, இவங்க நான் ஸ்டாப்பா பேசுறாங்க, இவங்க நான் சிங்கா பேசுறாங்க அப்படின்னு சொல்ற நாமளே, எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது அப்படின்ற நமக்கான ஸ்பேஸையே மறந்துட்டோம், விட்டு குடுத்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். அத பத்தி இந்த வீக் எபிசோட்ல பேசலாம். அதுக்கு முன்னாடி ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். இது ஒய் பிளட்டு சேம் பிளட்டு வித் மீ டிகே. கம்ப்யூட்டர் ஜி, அந்த இன்ட்ரோ ப்ளீஸ். கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார் என்னை யார் வெல்லுவார். நண்பர் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணதுனால ஒரு மூவியை லாஸ்ட் வீக்கெண்டில் பார்த்தேன். மூவியோட கான்டெக்ட் என்னன்னா, அதாவது மைய கருத்து என்னன்னா, மொபைல், சோஷியல் மீடியான்னு எல்லாரும் உலகத்தை கைக்குள்ள அடக்கிட்டனால என்னெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னெல்லாம் நம்ம மறந்துக்கிட்டு இருக்கோம், ஹியூமன் டச்சே இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே ஐசோலேட்டட் ஆகிட்டோம், தனியாகவே இருக்க பழகிட்டோம். ஹியூமன் டச்சோட இம்பார்ட்டன்ஸ், 4 பேருக்கு நல்லது நினச்சா நமக்கு எந்த மாதிரிலாம் அது நல்ல விதமாக வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மூவி தாங்க. அதுல இருந்து என்னோட கபாலத்துக்கு எட்டுன ஒரு டாப்பிக்கை தான் இந்த வீக் எபிசோட்ல பேசலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அட இவ்வளோ சொல்ற, மூவி நேம் என்னன்னு சொல்ல மாட்டியே அப்படின்னு தானே கேட்குறீங்க. 18 பேஜஸ் அப்படின்ற ஒரு மூவி தாங்க. முடிஞ்சா ஒரு டைம் பாருங்க, ஃபீல் குட் மூவி தான். ஹியூமன் டச் அதே தாங்க. முன்னெல்லாம் சின்ன வயசுல அப்பாவோட பஸ் டிராவல் பண்றப்போ பக்கத்து சீட்ல இருக்கிற முகம் தெரியாத, முன்ன பின்ன தெரியாத ஆளு கூட எங்க போறீங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறதுக்குள்ள ஒட்டுமொத்த கதையும் பேசி உலக அரசியலையே ஒரு சுத்தி வந்து இறங்குறப்ப ஏதோ ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி, சித்தப்பா இறங்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம அப்பாக்களோ, மாமாக்களோ, சித்தப்பாக்களோ இல்லை யாராவது ஒருத்தர் அவ்வளோ க்ளோஸா மணிக்கணக்கா பேசிக்கிறத பார்த்துருந்துருப்போம். ஆக்சுவலாக அதுதாங்க உண்மையான நெட்வொர்க்கிங். இப்போ நம்ம லிங்க்டின்ல, ப்ராட்காஸ்ட்ல, டெலிகிராம்லலாம் நெட்வொர்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்னதான் சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டாலும், நெட்வொர்க்கிங் பண்ணிக்கிட்டாலும், ஃபேஸ் டு ஃபேஸ் அதாங்க ஹியூமன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு வர்றப்ப பேச தயங்குறோம். மோஸ்ட்டாக வீட்லேயே ப்ராப்பராக யாரும் பேசிக்கிறது இல்லை. பர்சனலாக நானே சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் நாங்களாம் ஒன்றா தான் ஒரே ரூமில் இருக்கிறோம். பட் வீக்கெண்ட் மட்டும்தான் நாங்கள் முகம் பார்த்து பேசிக்கவே முடியும். டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஒவ்வொரு ரொட்டீன் ஷெட்யூல் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நைட் ஆனால் எல்லோரும் மொபைல்குள்ளே போயிடுறோம். ஸோ கூட இருக்கிறவங்ககிட்டயே பேசிக்கிற சிச்சுவேஷன் கம்மியாகிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் எங்கேருந்து புதுமுகங்கிட்டலாம் நம்ம பேசிக்கிறது? பஸ்ஸில், ட்ரெயினில் போகிறப்ப கூட டிக்கெட் எடுத்துகிட்டு ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கிறோம். ஒரு மூவி ஆர் சீரீஸ்னு அந்த பயணத்தையே கழிச்சிடுறோம். லிட்ரலாக யாராவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ப்ரோ ஆஃபீஸ்லேருந்து உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு கேட்டால் கூட 4 சாங்ஸ் ஆர் 6 சாங்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரேஷன்லாம் தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்துருந்துருப்பாங்க. ஆனால் தெரியாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வளர்ந்தனாலே என்னவோ நாமளும் பெருசாக ஹியூமன் இன்ட்ராக்ஷனுக்கு பழக்கப்பட்டிருக்க மாட்டோம். பேசுறதுக்கு தயக்கம், இனிஷியேட்டிவ் எடுக்க பயம், இன்ட்ராவர்ட் எக்ஸ்ட்ராவர்ட்னு நமக்கு நாமே வேலி வேற போட்டுக்கிட்டோம். ஏதாவது ஒரு மூவியில் யாராவது ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தர் இப்போ தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாரு. காப்பாற்ற ஒருத்தர் போறாரு. அதுக்கு அங்கே தண்ணியில் விழுந்தவர், கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவாரு, நீ போன்னு சொல்றாரு. 2வது ஒருத்தர் போறப்பவும் சேம் அதே பதில், கடவுள் வந்து காப்பாற்றுவாரு, நீங்க போங்க அப்படின்னு நோ சொல்றது. 3வது ஒருத்தர் போறப்போ, ஏப்ப கடவுள் வந்து காப்பாற்றுவாருன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்றது. ஆக்சுவலாக அந்த 3 பேருமே கடவுள் அனுப்பி வச்சவங்க தான். அவர் டைரக்டாலாம் வரமாட்டாரு. யாராவது ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண அனுப்புவார். பட் அதுக்கு நாம அப்ரோச்சபிளாக, தயக்கம் இல்லாமல், இன்ட்ராக்டிவாக, எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் இந்த கதையவே சொல்கிறேன். உலகம் அடுத்த நிமிஷம் ஒளிச்சு வச்சிருக்கிற அதிசயம் ஏராளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதிசயம்லாம் கூட ஹியூமன் டச், ஹியூமன் இன்ட்ராக்ஷனோட மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் நமக்கு மென்டார் ஆகலாம். யாரோ தெரியாத ஒருத்தர்னால நமக்கு ஜாப் ரெஃபரல் கிடைக்கலாம். யாரோ ஒருத்தர்னால நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறலாம். அதுக்காக எல்லா விஷயத்துலையும் யாரையாவது ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்ல வரல. பட் ஒய் தயக்கம், டாக் மோர்ன்றேன்.
நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியுமான்னு தெரிலனா, அப்போ நாம அந்த விஷயத்த ட்ரை பண்ணணும். நம்மளோட எக்ஸிஸ்டிங் நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லயே விளையாடிட்டு இருந்தோம்னா, நாம நம்மளோட செல்ஃப் ஒர்த்த இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. நம்மளோட செல்ஃப் எஸ்டீமையும் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. நம்ம எந்த சேஞ்சஸும் இல்லாம அப்படியே இருப்போம். லாஸ்ட்டா நாம எப்போ புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஆன்சர் யோசிச்சு பார்க்குறப்ப வரவே இல்லன்னா, அதனால தான் நம்ம கான்ஃபிடன்ஸே இல்லாம இருக்கிறோம். இதனால தான் செல்ஃப் எஸ்டீமும் லோவா இருக்குது. எல்லா டைமும் நாம புதுசா ஒரு விஷயத்த பண்றத வழக்கமா வச்சுக்கிட்டா, அதாவது நமக்கு வராதுன்னு நெனச்ச விஷயம், இன்ட்ரெஸ்ட் இருந்தும் பண்ணாம இருந்த விஷயம், அத பண்றப்ப நம்ம ஸ்பேஸ நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி கன்டினியூவா பண்றப்ப, எதனாலுமே நம்மளால பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதனால எந்த மாதிரியான சிச்சுவேஷன் நமக்கு வந்தாலும், நம்ம மைண்ட் நமக்கே சொல்லும், "எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா?" அப்படின்னு. அதுக்கு பேர் தான் செல்ஃப் வொர்த். ஒண்ணு நம்மளே நாம சேலஞ்ச் பண்ற மாரி ஒரு விஷயம் பண்ணணும். இன்னொன்னு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயத்த நம்மள சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவுதான் டிமோட்டிவேட் பண்ணாலும், அத கன்டினியூவா பண்ணி, "என்னால பண்ண முடியும்" அப்படின்னு பண்ணீங்கன்னா பாருங்க, அது உங்களுக்கு குடுக்குற கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து வேற லெவல். ரீசென்ட் டைம்ல எனக்குள் ஒலித்த குரல் அப்படின்னே சொல்லலாம். அது ரொம்பவே என்ன இம்பாக்ட் பண்ணுச்சு. அது என்னன்னா, "உனக்கு தெரிஞ்சத உன்னால மட்டும் தான் பயங்கரமா செம்மையா கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த ஸ்டேஜ நீ எடுத்துக்கோ. அது உன்னோட கடமை" அப்படின்றது. நான் வந்து பெஸ்ட்டே இல்லனாலும், நான் பெஸ்ட்டா மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணதுனால, அந்த ப்ராக்ரஸ் தான் ஒன் டே நம்மள பெஸ்ட்டாவே மாத்தும் அப்படின்ற ஒரு விஷயம். தேடல் நிறைந்த இந்த உலகத்துல, வாழ்க்கையில நம்ம தேடலுக்கு கண்டிப்பா ஹியூமன் டச், ஹியூமன் இன்டராக்ஷன் தேவை. ஸோ லிசனர்ஸ், ஒய் தயக்கம் டால்க் மோர்ன்னு சொல்லி இந்த வீக் எபிசோட முடிச்சுக்குவோம். மறுபடியும் ஒரு நல்ல டாபிக்கோட நெக்ஸ்ட் வீக் திரும்பவும் உங்களுக்காக வரேன். அது வரைக்கும் உங்களை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. உங்க கூட இருக்கிறவங்களோட இன்டராக்டிவா, எக்ஸ்பிரசிவா இருங்க. முடிச்சுக்குவோம். See you, bye bye, take care. Cheers. DK. இது ஒய் பிளட், சேம் பிளட். பரட்டா